ஹாய் கேஸ், நம்ம பொள்ளாச்சி ட்ராவல்ஸ் பூபதி. இன்றைக்கி பொள்ளாச்சி டு கொடைக்கானல் ட்ரிப் எடுத்திருக்கோம். நம்ம டானில் தான் இன்றைக்கி எடுத்துகிட்டு வரதா சொல்லியிருக்கோம் கஸ்டமர்கிட்ட. டான்னா வேறு யாரும் இல்லை, நம்ம டொயோட்டா எட்டியோஸு 4+1 வண்டி தான். வண்டி காலைல 5 மணிக்கெலாம் கஸ்டமர் வர சொல்லிட்டாங்க. கஸ்டமர் பிக்கப்புக்கு தான் இப்போது ரெடியாக கிளம்பி போயிட்டுருக்கோம். வண்டி ரிவேஸ் போட்டாச்சு. பேக்கு ரிவேஸில் நம்ம டானில் ரிவேஸ் கீர் போட்டோம் அப்படின்னா ஒரு அருமையான ஒரு தீம்ஸ் வரும். அந்த தீம்ஸ் உங்களுக்கு நான் ஃப்ரீயாக டைமில் காமிக்கிறேன். அது ஒரு கட் வீடியோவாக போடுறேன். இப்போ கிளம்பி ரெடியாக காலைல ஒரு 5 o'clock அங்கே பிக்கப்பு, 4:30 ரெடி ஆகிடுச்சு. கிளம்பி போயிட்டு அந்த வேலை வீடியோ எடுக்க முடியல. இது கொடைக்கானலோட என்ட்ரன்ஸில் ஃபைனல் செக் போஸ்ட்டு. அங்கே தாண்டிட்டு அடுத்து தான் நமக்கு ஆப்பு ரெடியாக இருக்குது. ஆப்புன்னா வேறு ஒன்றும் இல்லை, இன்றைக்கி ஃபுல் டிராஃபிக் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கீழே சொல்லியிருந்தாங்க. அதை தாண்டோன்னே பார்த்திங்கன்னா நமக்கு கண்ணுக்கு குளிர்ச்சி அழகாக தெரியக்கூடிய மெயின் காட்சி பார்த்திங்க அப்படின்னா நம்ம சில்வர் ஃபால்ஸில் தண்ணி ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. கஸ்டமர் ஓரத்தில் நிப்பாட்ட சொன்னாங்க. நான் வண்டியை ஒதுக்கி நிப்பாட்டுறதுக்கு கேப் இருந்துச்சு. அந்த இடத்துல நிப்பாட்டி அங்கே ஸ்டில் அடிச்சுட்டு அடுத்து அங்கேருந்து அப்படியே ஒரு ஓரமாக நிப்பாட்டியாச்சு. எடுத்து அடுத்து அந்த சில்வர் ஃபால்ஸ் முடிச்சுட்டு லேக் ரோட் போனோம். அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம டான் வந்தாலே எல்லாருமே நம்ம வண்டி பார்ப்பாங்க கம்பல்சரி. அந்த இது வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், நம்ம டான் அவ்வளோ அழகாக இருப்பார். லேக் ரோடு போயிட்டோம். நேராக மேலே போனோன்னையும் போயிட்டு ஒரு 2 ரவுண்டு அடித்தோம். கஸ்டமர் இறக்கி விட்டுட்டு பார்க்கிங்கே கிடைக்கல ஃப்ரெண்ட்ஸ். சரியான டிராஃபிக்கு. நம்ம பிரச்சனை இல்லை, நம்ம டீ போர்டு வண்டி தான். நம்ம வண்டியிலே கொண்டிருப்போம். எங்கிட்ட வேணாலும் நிப்பாட்டி வண்டிக்குள்ளே உட்காந்துக்கலாம். வண்டி எடுக்க சொன்னாங்கன்னா எடுத்துக்கலாம். பாவம் ஓன் போர்டு வண்டிக்காரங்க தான் ஃபேமிலியோடு வந்துட்டு ரொம்ப சிரமப்படுவாங்க வண்டி நிறுத்துறதுக்கு. நமக்கே கிட்டத்தட்ட லேக் ரோட்டை 2 ரவுண்ட் அடித்தோம். அதுக்கப்புறமே பார்க்கிங் கிடைக்கல. பார்த்திங்கன்னா தெரியும், நம்ம அந்த லேக்கை தான் வந்து ரவுண்ட் அடிச்சிட்ருக்குறோம். பார்க்கிங் தொலைவிக்கு தான் வண்டி பூரா வேனு, பெரிய பெரிய வண்டியை கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்காங்க. சின்ன வண்டி நிப்பாட்டுறதுக்கு இடமே கிடைக்கல. அப்படியே ரவுண்ட் அடிச்சுட்டே இருக்கோம். பாவம் ஓன் போர்டு வண்டிக்காரங்க பார்க்கிங் பிடிச்சி போட்டு ஃபேமிலி கூட போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம். என்னோடய கஸ்டமர் பிரச்சனை இல்லை. நான் கஸ்டமரை ஒரு ஸ்பாட்டில் இறக்கி விட்டுட்டு அப்படி நான் ரவுண்ட் அடிச்சுட்டு இருக்கிறேன். இது 2வது ரவுண்டுன்னு நினைக்கிறேன். 2வது ரவுண்ட் அடிச்சுமே பார்க்கிங் கிடைக்கல. அப்போ ஒரு 5 மினிட்டுக்கு முன்னாடி ஒரு கேப் கிடச்சிது. வண்டி போட்டு அப்படியே லேக் ஒரு ஸ்டில் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேக் ஒரு ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு ஒரு வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். அந்த ரவுண்டில் வண்டி போடுறதுக்குள்ளே படாத பட்டுட்டேன். நம்ம கஸ்டமர் தான் அந்த இதில் போயிட்டுருக்காங்க போட்டில். முடிச்சுட்டு அங்கேருந்து எடுத்து மேலே கிளம்புனேன். மேலே ஃபுல்லாக டிராஃபிக் ஃப்ரெண்ட்ஸ், சரியான டிராஃபிக்கு. வண்டி போயிட்டுருக்கு, கொஞ்சம் நகர்ந்துட்டு இருந்துச்சு, பிரச்சனை இல்லை. அடுத்து 2-3 ஃபோட்டோ வரும் பாருங்கள். ஸ்பாட்டுக்காக போயிட்டுருக்கோம். இந்த 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 டிராஃபிக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பாட்லேருந்து அடுத்த ஸ்பாட் போகிறதுக்கு 2 மணி நேரம் க்யூவில் நின்னேன். முடிச்சு எப்படியோ கூப்பிட்டு வந்தாச்சு. ஃபைனலாக நம்ம கஸ்டமர் ரிவ்யூ போட்டிருக்காங்க கூகுளில். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நம்ம